நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு? நேர்மை தேர்தல் நடக்குதா? இப்ப என் சின்னத்தை எடுத்துட்ட, விவசாய சின்னத்தை எடுத்துட்ட, சரி எடுத்துட்ட, விடு எடுத்துட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதல்ல வந்தவனுக்கு தான் முதல்ல சின்னம்னா, சரி நான் ஏத்துக்கிறேன், விடு முதல்ல வந்தா என்ன, சரி விடியா. அப்போ ஜி.கே. வாசன் டிடி வச்சுன்னு வரணும். ஃபர்ஸ்ட் வரலையே, உன்னோட கூட்டணி வச்சோம்னா அவருடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது? எப்படி வருது? மாம்பழ சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஜி.கே. வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஐயா டிடியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி. நாங்களும் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், இன்னும் 1 விழுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்குள்ள நீ குறவலையை பிடிச்சிட்ட, நெரிச்சிட்ட. இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்படி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குன. சரி, என்னோட விவசாய சின்னத்துல அவன் போட்டியிடல, பொட்டி முடிவு பேசாம பொட்டிட்டு இருக்க வேண்டியதானே. 40 இடத்துலயும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு 40 இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏன் வைக்கிற சீமான் சின்ன விவசாயி நினைச்ச ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டுல கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற. இவ்வளவு கேவலமா இருக்கு. நீ விஷம் குடிச்சு செத்து போலாமே. என்னோட மோதுறதுக்கு, நேர்மையா நின்று மோதுறதுக்கு ஆண்மை இல்லாத, வீரம் இல்லாதவன் ஏன் வர்ற? நீ இந்த அரசியல் தலைவர்களை பார்த்து வந்தவன். நான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரனை வளர்க்கப்பட்டு வந்தவன். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னை யாருன்னு பாரு. சீருடை இல்லாது, தலைக்கவசம் நெஞ்சு கவசம் இல்லாது, காலில் ப்ளூட்ஸ் இல்லாது, எண்ணி 6 தோட்டாக்கள், துப்பாக்கி, வெறும் கையிலே ரப்பர் செருப்பு, டி-ஷர்ட்டோட களத்தில் புகுந்து போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ கணத்தில் வச்சுக்கணும். நீ எதுவுமே இல்லைனாலும் வெறுக்கையோட நின்று சண்டை செஞ்சு சாகும். ஏன்னா என் பரம்பரை அப்படி சும்மா போட்டு சிங்கி விடு. சரி, இந்த ஏன் சின்னத்தை சுயேட்சை கொடுத்தில, நீ நேர்மையான வெங்காயம். அப்பயே இந்த சைக்கிள், இந்த மாம்பழம், இந்த குக்கர் எல்லாம் சுயேட்சைக்கு. அது 2 இடத்துல நிக்குது, மீதி இடத்துல இந்த சின்னம் காலியா தான் இருக்கு. யாராவது நிக்கிறீங்களான்னு வைக்க வேண்டியதானே. அப்ப என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார். என் அன்பு மக்களே, இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அது யாருக்கு? எனக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க. உலகத்துல எத்தனை நாடுகள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள். இங்க இருந்து ஒரு சிறிய இடத்துல இருந்து பேசுறேன், சிந்தாரிப்பட்டில இருந்து பேசுறேன்னு நினைக்கூடாது. ஒட்டுமொத்தமா உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை, தூய அரசை, நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தான் இதை பேசுறேன். இப்போ உலகத்தில் எத்தனை நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இந்த இவிஎம் என்கிற ஓட்டு பெட்டியை கைவிட்டுச்சு. நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.